ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு, முக்கியமாக குடும்ப தலைவிகளுக்கு, பெண்களுக்கு ரூபாய் 12,000 அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 12,000 யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, எந்த மாதத்தில், எந்த தேதியில், முக்கியமாக இந்த மார்ச் மாதத்தில் எந்த தேதிகளில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிடைக்க போகுது, இந்த 12,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்னென்ன செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக 12,000 ரூபாய் அதுவும் இந்த மார்ச் மாதத்திலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த 12,000 ரூபாய், அதாவது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தகவல்கள், மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய ஃபோனுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு, அதுவும் இந்த மாதத்திலேயே இந்த 20 தேதிகளுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த 12,000 டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில், அதாவது அக்கௌண்ட்டில் விழப்போகுது. நீங்கள் இதற்கு எதுவுமே செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு, எந்த வகையான குடும்பங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அடுத்த மாதம் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் நிறைய புதிய ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்டை வெளிப்படுத்திகிட்டே வராங்க. ஸோ கடந்த மாதம் 5,000 ரூபாய் அப்படின்றது நிறைய பேர், நிறைய குடும்ப தலைவிகளுக்கு 5,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ அதே போல் மத்திய அரசாங்கத்திடம் பிரதமர் மோடி அவர்கள் அந்த பிரதம மந்திரி கிசான் திட்டம், இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு நிலுவையில் உள்ள அனைத்து தொகைகளையுமே கொடுக்க போகிறாங்க. எந்த நிலுவையில் உள்ள தொகைகள் கொடுக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் 3 திட்டங்கள், அதாவது முக்கியமாக 3 திட்டங்களின் அடிப்படையில் ரூபாய் 12,000 இந்த மாதத்துக்குள்ள, அதாவது இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்க போகிறாங்க. அதை பற்றின ஆலோசனை நடந்துட்டு வருது. என்னென்ன திட்டங்கள்ல பார்க்கலாம். மத்திய அரசின் கேஸ் மானியம், கேஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடி சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ, இதுவரை மானியம் வாங்காத நிலுவையில் உள்ள அனைத்து தொகைகளுமே இந்த மாதத்தில் ஏறப்போகுது. அதே போல் உரமானியம், அதாவது விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்குவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய மாதங்களாக, வருடங்களாக உங்களுக்கு நிலுவையில் இருக்கும். அந்த தொகையும் ஏறப்போகுது. அதற்கப்புறமாக முக்கியமாக இந்த பிஎன் கிசான் ஜம்மன் யோஜனா, அதாவது இந்த பிஎன் கிசான் திட்டம், விவசாயிகளுக்கு நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பிஎன் கிசான் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 6,000 அப்படின்றது வருடம் வழங்குவாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கும் சேர்த்து, அதாவது இதுவரை இந்த கேஸ் மானியம், இந்த உரமானியம், இந்த பிஎன் கிசான் திட்டத்தின் உள்ள 3 திட்டத்தின் கீழ் உள்ள நிலுவைத் தொகை அனைத்தையுமே உங்களுக்கு ஒரே மாதத்தில், அதாவது இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வருகிற மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் நமக்கு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தில் ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒரு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பணம் உதவி மக்களுக்கு பணம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதே போலவே மக்களை கவரும் வகையில் இந்த மத்திய அரசாங்கமும் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி 5,000 ரூபாய் டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணமாக வரவு வைக்கப்பட்டதோ, அதே போலவே இந்த 12,000 ரூபாயும் உங்களுக்கு ஒரே சிங்கிள் அமௌண்ட்டாக பணமாக வரவு வைக்கப்பட போகுது. ஸோ எப்போ இருந்து அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 15 தேதிக்குள்ளேயோ இல்லை இந்த 20 தேதிகளுக்குள்ளேயோ இதை வழங்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க.
யார் யாருக்குன்னா முக்கியமாக இந்த அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, விவசாயிகளுக்கு, அதாவது நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள். இவர்கள் இந்த நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் அவங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இணைஞ்சிருக்கணும். ஸோ இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உரம் உரம் நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்குறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு உர மானியம் கிடைக்குது. உர மானியம் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி நான் உர மானியம் இதற்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன். கடந்த சில மாதங்களாக தான் எனக்கு அந்த உர மானியம் விழலை அப்படின்னா அவங்களுக்குமே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கேஸ் மானியம் நிலுவையில் உள்ள அனைத்து தொகைகளுமே ஏறப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த 3 திட்டத்தின் அடிப்படையில் 12,000 ரூபாய் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லோருக்குமே ஏறப்போகுது. இந்த கிசான் திட்டத்தின் மூலமாக என்னென்ன திட்டங்களில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த திட்டத்தில் உள்ள நிலுவையில் உள்ள தொகை அனைத்துமே ஏறப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ரெகுலரான ஒரு அப்டேட் ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.